ஆரம்பித்த ஒரு வாரத்தில் 0லேருந்து 20 கோடி ஃபாலோவர்ஸ். ஆமாங்க, நான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி பேசுகிறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த கான்செப்ட் அது வரும்பொழுது கோடிக்கணக்கான இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதிலிருந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தணும், ஃபாலோவர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அதுக்கு நாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு சில லெசன்ஸ் இந்த இயக்கத்தில், இந்த மூமெண்ட்டில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலை வளர்க்குறதுக்கு இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதிலேருந்து நாம் எப்படி ஒரு சில விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஒருவேளை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கான்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் பேசுவேன். அது சம்மந்தப்பட்ட டுட்டோரியல்ஸ், டெக் எல்லாமே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அனலைஸ் பண்ணி ஒரு 7 பாயிண்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை அடிப்படையாக வச்சு நாம் எப்படி நம்முடைய சேனலை வளர்க்கலாம், ரொம்ப முக்கியமாக நமக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான நீஷ் இருக்கணும். ஓகேவா? நீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நீஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் சேனலுக்கே உரிய ஒரு சில விஷயங்கள், உங்கள் சேனலுக்கே உரிய ஒரு கோல், இது வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போது இந்த சிஜேபியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணலை. ஓகே, இந்த மூவ்மெண்ட் வந்து அவர் ஆரம்பித்தவர், இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல. இன்ஃபேக்ட் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக அது மாறுமா அப்படின்னு சொல்லி கூட அவருக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது ஏன் இவ்வளோ குயிக்காக அது ரீச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நபர்களை டார்கெட் பண்ணுது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்தியாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்திய இளைஞர்கள் வந்து காக்ரோச் மாதிரி இருக்கிறாங்க, பேரசைட் மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேஸில் பேசும்போது கொஞ்சம் வாய் விட்டுட்டார். இதை பார்த்து கோபம் அடைஞ்சு அந்த இளைஞர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா காக்ரோச்சை நான் எங்களை சொல்கிறேன், நாங்கள் காக்ரோச்செல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகுன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறார். அவ்வளோதான், ஒரு சாதாரண வெப்சைட்டை வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஆரம்பிக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில மீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, பயங்கர வைரலாக போய் இந்தியாவினுடைய பெரிய கட்சி, ஈவன் உலகத்திலே வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் உள்ள கட்சி அப்படின்னு சொல்லி கருதப்படுற பிஜேபி, அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி பேர்கிட்ட வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அது கட்சி அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இவ்வளோ நாள் உள்ளது. இவங்க ஆரம்பித்து ஒரு வாரம் தாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே 20 கோடி 20 கோடி ஃபாலோவர்ஸோடு அடித்து பிச்சுக்கிட்டு போச்சு. அப்போ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூழல் உண்டாகுது. அந்த சூழலை வந்து இவங்க ரொம்ப கவனமாக அதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அப்படின்னா அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யாரை காக்ரோச் பாரசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரோ அதே நபர்கள், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய, அந்த வேதனையோடு இருக்கக்கூடிய, ஒரு வலிகளோடு இருக்கக்கூடிய, ஒரு தோல்வியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள். இப்போ அவங்க அந்த வெப்சைட்டை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில தகுதிகள் வேணுங்க. என்ன தெரியுமா? முதலாவது நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? அடுத்ததாக நீங்கள் சோம்பேறியாக இருக்கணும். மூணாவது உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் இன்டர்நெட்டில் என்ன செஞ்சிட்ருக்கணும், நோண்டிகிட்டு இருக்கணும். நாலாவது உங்களுக்கு வந்து புலம்ப தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் போட்டு இதுதான் நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்றதுக்கான உங்களுக்கான அடிப்படை தகுதி அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சட்டையர், பொலிட்டிக்கல் சட்டையர். ஓகேவா? கிண்டல் அடிக்கிறது. இதுதான் வந்து இந்த கட்சியில் சேர்றதுக்கான தகுதின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எப்பா எனக்கு அந்த தகுதி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இளைஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து குமியிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு டார்கெட் ஆடியன்ஸ். ஓகேவா? என்னுடைய நீஷ் என்ன, அந்த நீஷ் அப்படிங்கிறது என்னுடைய சேனல் எதை பற்றினது, நான் என்னுடைய சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் போடுவேன், அந்த வீடியோஸ் வந்து
எந்த ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும். இந்த சரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலில் கரெக்டாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டாக அந்த ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும். இப்போது நமக்கு வந்து இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படக்கூடாது. அந்த கான்செப்டில் நீங்கள் வீடியோ போடவே கூடாது. என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கணும், எல்லாரும் வந்து என் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா பொதுவாக வந்து அந்த வீடியோவில் உங்களால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி எதுவும் பேச முடியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுடைய வீடியோவை ஒரு ஆடியன்ஸுக்காக போடுங்க, ஒன் சிங்கிள் ஆடியன்ஸ். ஓகேவா? இந்த வயசில் இருக்கக்கூடிய ஆண், இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த பிரச்சனைக்கு நான் வந்து இந்த நபருக்கு நான் தீர்வு கொடுக்க போகிறேன். ஸோ ஒன் சிங்கிள் பர்சன், அவருடைய ஏஜ், அவருடைய ஜெண்டர், அவருடைய பிரச்சனை, ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனைக்கு நான் அந்த வீடியோவில் தீர்வு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸை மனசில் வச்சு நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்க அப்படின்னா அது சார்ந்த அந்த ஆடியன்ஸ் மற்றவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வந்து உங்கள் சேனலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல நபர்களை வந்து ரீச் பண்ணும். ரெண்டாவது, ஆடியன்ஸ் எமோஷன்ஸ். ஸோ நான் வந்து இந்த எமோஷன் பற்றி ஏற்கனவே கூட மற்ற வீடியோக்குள்ளேயும் நான் பேசியிருக்கிறேன். எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நான் வந்து பேசியிருக்கிறேன். அப்போது மனுஷங்களுடைய அந்த எமோஷன் ஒரு அரோசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, உணர்ச்சி தூண்டுதல் அல்லது அந்த உணர்ச்சி பிரவாகம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இதை வந்து மிகச்சரியாக உங்களுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு பயன்படுத்த தெரியணும். இப்போது இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏன் வந்து இவ்வளவு குயிக்காக இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது ரீச் பண்ணிச்சு? ஒரே ஒரு ரீசன் தாங்க, அந்த குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உணர்வுகளை வந்து அது தூண்டிச்சு. அவங்களுடைய அந்த உணர்வுகளோடு அது ஒத்து போச்சு. அது ரொம்ப முக்கியமானது. மக்கள் இப்போ இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க, அவங்க கையில் ஒரு டிகிரி இருக்குது, பெரும்பாலான இளைஞர்கள் இல்லையா, அவங்களுக்கு சரியான வேலை இல்லாமல் ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபம் இருக்குது, ஒரு கவலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஒரு தண்டச்சு ஒரு மாதிரி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள், நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கக்கூடும். அதனால தான் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சக்ஸஸை வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போது இந்தியாவுடைய ஒரு சீஃப் ஜஸ்டிஸே வந்து அவங்க வீட்டில் ஏற்கனவே பட்டுருக்கிற அதே விதமான ஒரு இதோடு வந்து அதை பேசும்போது ரொம்ப ஈஸியாக வந்து மக்களுக்கு அதை அந்த மாதிரி பேசினோடனே அவங்களுக்கு வந்து அதை ஒரு நபர் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது ரொம்ப ஈஸியாக அந்த இளைஞர்களுடைய மனநிலையோடு அது ஒத்து போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உணர்வுகளை அது தூண்டிச்சு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர் ஒரு போலித்தனமான உணர்வுகளை தூண்டக்கூடிய நபர் இல்லை. ஓகேவா? அவர் வந்து ஏதோ சீட்டிங் பண்ணியோ ஏமாற்றியோ அந்த உணர்வுகளை தூண்டணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. மாறாக அவருடைய கோபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யதார்த்தமானது. ஒரு விஷயம் நடக்குது, அதை பார்த்து அவர் கோபப்படுறார். அந்த கோபத்தை வந்து அவர் குறிப்பிட்ட விதங்களில் வெளிக்காட்டுறாரு. அந்த கோபத்தோடு கூட மற்றவங்களும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஆமாங்க நாங்களும் இப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். ஸோ மக்கள் எமோஷ்னலாக எந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆவாங்களோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஓகேவா? ஸோ அந்த எமோஷனல் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த எமோஷன் அப்படிங்கிறது செயற்கையாக வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு ஜென்யூன் கன்சர்னில், ஒரு உண்மையான அக்கறையிலிருந்து வரக்கூடிய ஒரு எமோஷன் அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மக்களோடு கூட தொடர்பு கொள்ளும். ஸோ நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனலில் உண்மையிலேயே மக்கள் மேலே ஒரு கன்சர்னோடு நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. இவங்க உண்மையிலேயே அக்கறைப்படுறாங்க நம்ம மேலே, அந்த அக்கறையினால தான் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் மக்களுக்கு வந்து உண்மையாக என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதில் வந்து அந்த மக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்க.
தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுடைய சேனல் வந்து என்ன செய்யும், க்ரோ ஆகும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போடுற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். மூணாவது, கிட்டத்தட்ட நான் இதில் பேச போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியானது தான். நீங்கள் வந்து அந்த எமோஷனை பற்றி நீங்கள் பேசும்போது அந்த எமோஷனை வந்து நீங்கள் நுணுக்கமாக வந்து வெளிப்படுத்தணும். ஓகேவா? எப்போவுமே வந்து நம்ம எமோஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சொல்கிறது கிடையாது. எமோஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது காட்டுறது இல்லையா, வெளியே தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்போது எக்ஸாக்டாக வந்து நீங்கள் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை சொல்லணும். நான் பொதுவாக வந்து யூடியூப் சேனலில் நம்ம கமெண்ட் பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களே கமெண்ட் போடுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே எப்படி பொதுவாக மக்கள் கமெண்ட் போடுவாங்க அப்படின்னா சூப்பர், வெரி குட், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தர் என்னுடைய வீடியோவில் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருப்பாங்க. இப்படி கமெண்ட் போட்டால் எனக்கு வந்து அந்த வீடியோவில் சூப்பர்னால் எது சூப்பர், ஓகேவா, நல்லாயிருக்கு, எது நல்லாயிருக்கு, ஓகேவா, எனக்கு தெரியாது. அப்போது அங்கே விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மொட்டையாக வந்து சூப்பர், நல்லாயிருக்கு அப்படி சொன்னால் மக்களுக்கு எதுவுமே புரியாது. எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லணும். இப்போ நான் வந்து எனக்கு வியூஸ் போலங்க, எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா இது வந்து மொட்டையாக சொல்கிறது. அதுவே நான் வந்து நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேங்க, தினமும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டப்பட்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன், ஆனால் அந்த வியூஸ் சரியாக போகலை அப்படிங்கிறத பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு விரக்தியாக இருக்குது, இந்த சேனல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. இப்படி சொல்லும்போது நான் எக்ஸாக்டாக வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறேன். அப்போது அந்த எமோஷன் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த ஏற்கனவே மக்களுடைய எமோஷன் அப்படிங்கிறது இருக்குது, நீங்களும் வந்து உங்களுடைய சரியான எமோஷனை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது உங்களுடைய அந்த எமோஷனும் மக்களுடைய அந்த எமோஷனும் ஒன்றா அது அலைன் ஆகும்போது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் நிற்கிறீங்க, ஆடியன்ஸ் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் நீங்கள் பேசும்போது ஆடியன்ஸ் உங்களை ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி அவங்க தங்களை அவங்களுடைய அந்த எமோஷன்ஸை அவங்க வந்து உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறாங்க. அந்த கண்ணாடி மாதிரி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வீடியோ வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மக்களுடைய உணர்வுகளை தொடும். அப்படி அதை தொடும்போது அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை பார்ப்பாங்க. ஒன்ஸ் அகெயின் இந்த எமோஷன்ஸை நீங்கள் ஃபேக் பண்ணாதீங்க. ஃபேக் பண்ணால் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஃபேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபேக் பண்ணுறதுல பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் எப்போவுமே ஃபேக் பண்ண முடியாது, அதான் பிரச்சனை இல்லையா. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்கள்ல. நீங்கள் ஃபேக் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைமில் மக்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்புறமா உங்களை தூக்கி போட்டு சப்பிடுவாங்க. ஓகேவா, ஏமாத்துறாண்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் நீங்கள் எழும்பவே முடியாது. அதனால தான் அந்த நீஷில் வந்து ஒரு சரியான எமோஷன் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, உண்மையாகவே மக்கள் மேலே அக்கறைப்படுறீங்க. அந்த அக்கறை வந்து சரியான எமோஷன்ஸாக வெளிப்படணும். 3 பாயிண்ட் பேசியிருக்கேன்ல, அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து மக்கள் நினைச்சுவாங்க அப்படின்னா உங்கள் சேனல் கூட தங்களை அடையாளப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. 4வது கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம். ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி நாம் வரும்பொழுது ஒரு பக்கம் வீடியோ எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அடுத்ததாக வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுதான் வந்து அடுத்தது நம்ம பேச போகிற பாயிண்டில் ரொம்ப முக்கியமானது. இந்த CTR கிளிக் த்ரூ ரேட், அதுக்கப்புறமா வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், எவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் என்னுடைய வீடியோவை பார்க்குறாங்க, இந்த 2 விஷயத்தையும் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு எது உதவி செய்யும் அப்படின்னா நான் எப்படி அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வீடியோ பாதி இது பாதி. இப்போ அந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது எது கூட கனெக்டடாக உள்ளது அப்படின்னா தம்ப்நெயில் கூட கனெக்டடாக உள்ளது. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எது கூட கனெக்டடாக உள்ளது அப்படின்னா உள்ளே இருக்கிற கான்டென்ட், வீடியோக்குள்ளே என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது.
ஸோ கிளிக் த்ரூ ரேட், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன், தம்ப்நெயில் உள்ளே என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயமும் ஒன்றோடு ஒன்று அலைன் ஆகணும். இப்போது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது வந்து பயங்கர வைரலான ஒரு மூமெண்ட்டாக போயிட்டுருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயிலில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சம்மந்தப்பட்ட அந்த சிம்பல், உதாரணமாக காக்ரோச், ஓகேவா, நான் என்னுடைய வீடியோலையும் அந்த காக்ரோச் தம்ப்நெயில் தான் கண்டிப்பாக நான் போட போகிறேன். அப்போ நீங்கள் பல பேர் வந்து அந்த காக்ரோச் தம்ப்நெயிலை பார்த்து என்ன தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த காக்ரோச்சை பார்த்து உள்ளே வந்துருந்தீங்க அப்படின்னா வீடியோவுக்கு டப்புன்னு ஒரு லைக்கை போடுங்க. ரைட். இப்போது நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் போட்டுறீங்க, இந்த ட்ரெண்ட் வைரலாக இருக்குடா, ரைட், அந்த காக்ரோச்சை தூக்கி தம்ப்நெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தம்ப்நெயில் போட்டுட்டீங்க. ஒருத்தர் உள்ளே வாராரு, அதை பார்த்துட்டு உள்ளே வந்தால் நீங்கள் அது சம்மந்தமாக எதுவுமே பேசாமல் வேறு என்னத்தையோ புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஒரு 10 செகண்டு 15 செகண்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க நம்மளை ஏமாற்றி தான் உள்ளே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா வீடியோ விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ கிளிக் த்ரூ ரேட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆடியோ ரிட்டன்ஷனும் முக்கியம், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷனும் முக்கியம். ஓகேவா? அப்போது மக்கள் கிளிக் பண்ணி உள்ளே வராங்க, வந்து அவங்க அதை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் நடக்கணும் அப்படின்னா, முதலாவது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ட்ரெண்டு வரும்போது இதை ரொம்ப கவனமாக உங்களுடைய சேனலுக்கு சாதகமாக பயன்படுத்த தெரியணும். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் சேனல் இருக்குது, ஐத்தமிழ் அகாடமி அப்படின்னு சொல்லி வந்து ஃபைனான்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப், அப்புறமா வந்து மோட்டிவேஷன், எல்லாமே நான் பேசுவேன். அதில் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கிற விஷயங்களை பற்றி நான் பேசுவேன். அதுலேயும் நான் வந்து இதே கான்செப்டை, இதே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வச்சு பேசியிருக்கிறேன் நான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேறு மாதிரி பேசியிருக்கிறேன். ஓகேவா? ஆனால் அதே விஷயத்தை எடுத்து இங்கே டெக் சேனலில் நான் பேச முடியாது. இப்போ அதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பேசுகிறேன், ஆனால் இந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுகிறேன். ஸோ இதுதான். அப்போது உங்கள் சேனலுக்கு எப்படி வந்து ஒரு வைரல் மூமெண்ட் உருவாகுது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். அந்த தம்ப்நெயில் வந்து கரெக்டாக அந்த வைரல் மூமெண்ட்டை பற்றி போடலாம், ஆனால் உங்கள் வீடியோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் தம்ப்நெயிலில் என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் வீடியோவில் இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து மக்கள் கிளிக் பண்ணவும் செய்வாங்க, அதிகமான நேரம் பார்ப்பாங்க. இந்த 2 சிக்னல் தாங்க யூடியூப் அல்காரிதத்துக்கு ரொம்ப முக்கியமானது. சிடிஆர், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன். முதலாவது உங்களுடைய தம்ப்நெயிலை கொண்டு போய் காட்டும்போது மக்கள் கிளிக் பண்ணுறாங்களா? ரைட். ஒரு முறை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் டிக் போட்டுரும், கிளிக் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ணவங்க எவ்வளவு நேரம் வீடியோவை பார்க்குறாங்க? கிளிக் பண்ணிவிட்டு உடனே வெளியே போயிட்டாங்களா? போச்சுடா, ஏதோ பிரச்சனை இருக்குது, தம்ப்நெயிலுக்கும் வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை, இது வீடியோ சரியில்லை, தள்ளிவிடு. கிளிக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, 3 நிமிஷம், 5 நிமிஷம், 7 நிமிஷம் பார்க்குறாங்க. அப்போ யூடியூப் வாட்ச் பண்ணுது, இவங்க இந்த கிளிக் பண்ணுறாங்க, நிறைய நேரம் பார்க்குறாங்க, அப்போ இந்த தம்ப்நெயிலுக்கும் இந்த வீடியோக்குள்ளேயும் விஷயம் இருக்குது, மக்கள் இன்ட்ரெஸ்ட்டாகவும் பார்க்குறாங்க, நல்ல வீடியோவாக இருக்குது, போடு, இன்னொரு 1000 பேருக்கு கொண்டு கொடு, அவங்களும் பார்க்குறாங்க, போச்சுடா, இன்னொரு 1,00,000 பேருக்கு கொண்டு கொடு. இந்த மாதிரி வந்து யூடியூப் உங்கள் வீடியோவை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லா வீடியோலையும் வந்து கவனமாக இருங்க. ஏதோ ஒன்று ஏமாற்றி வந்து மக்கள் உள்ளே வந்து பார்த்துடணும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்கள் வீடியோவை உண்மையிலேயே ஆசைப்பட்டு பார்க்கக்கூடிய நபர்களை டார்கெட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டதோடு நம்ம அதோடு அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சது, ரைட், அவ்வளோதான், நம்ம நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லி போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து வெளியே இருந்து மற்ற நபர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ ஆஃப் பிளாட்ஃபார்ம் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் என்ன பேரில் இருக்குதோ அதே பேரில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் அதே பேரில் பேஜ் ஆரம்பிச்சுக்கோங்க. ஈவன் வாட்ஸ்அப் குரூப் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் ஆரம்பித்து ஆட்களை உள்ள எடுத்துக்கலாம். வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பிக்சர் போட்டு இந்த வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் தளத்தில் நீங்கள் வந்து அதை போடலாம். இந்த மாதிரி மற்ற பிளாட்ஃபார்மில் இருந்தும் நீங்கள் ஆட்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்.
ஏன்னா அந்த வீடியோ போடப்பட்டு ஒரு 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து வெளியிருந்து உள்ளே வந்து பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதும் கூட யூடியூப்பில் வந்து வீடியோ சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போது ஏன் வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிஜேபி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடது வந்து ஒரு வெப்சைட், ஓகேவா, ஒரு வெப்சைட். அவங்க யூடியூப் சேனல் கிடையாது பேசிக்கலாக, அவங்க இன்ஸ்டாகிராம் இது கிடையாது, அவங்க பேசிக்கலி ஒரு வெப்சைட் தான் அவர் ஆரம்பித்தார். ஆனால் மீம்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து மீம்ஸ் போட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து மீம்ஸ் போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து அந்த மீம்ஸ் வந்தது. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இங்கேருந்து தான் மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த இதுக்குள்ளே அந்த வெப்சைட்டுக்குள்ளே உடனே போய் குமிஞ்சாங்க. அப்போது மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் தான் என்ன செய்யுது அப்படின்னா இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற பிளாட்ஃபார்மில் இருந்து எப்படி நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸை யூடியூபுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன உங்கள் வீடியோவை ஒரு சின்ன ஷார்ட்டாக நீங்கள் போட்டு அந்த ஷார்ட்டை நீங்கள் யூடியூப்லேயும் போடலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த ஷார்ட்டை நீங்கள் போடலாம், இல்லை ரீல்ஸில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸில் போடலாம், எக்ஸ் தளத்தில் போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் போடும்போது மக்களுக்கு உங்கள் சேனலை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். மற்ற பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்த்துருப்பாங்க, தற்செயலாக யூடியூப்பில் வந்து உங்களுடைய வீடியோவை அவங்க பார்க்கும்போது இவங்களை நம்ம அங்கே பார்த்துருக்குறோம்ல, நல்லா இருக்குமே, அவங்க பல விஷயங்கள் நல்லா பேசியிருக்காங்களே, ரைட் அப்போ இங்கேயும் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம், சேனலில் என்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான அந்த ஆடியன்ஸை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கட்டமைக்க முடியும், சரியா. அடுத்ததாக 6ஆவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச், அப்புறமா வந்து கான்டென்ட் வந்து எதில் போடணும் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறது, கான்டென்ட் கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீவேர்ட் ரிசர்ச், கான்டென்ட் கேப். அப்போது கான்டென்ட் கேப் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருப்பாங்க, அதில் எந்த இடத்துல நீங்கள் ஃபிட் ஆவீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த சிஜேபியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த சிஜேபி அப்படிங்கிறது அவங்க எந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து உள்ள ஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க எந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான ஒரு 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 இடத்த அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போய் அவங்க வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அது சம்மந்தப்பட்டு அது கிடையாது, அல்லது வந்து ஒரு டெக் ரிலேட்டடாக உள்ளது சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஜேபி அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு நக்கல் நையாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அவங்க ஏற்கனவே பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நீஷ் இதுதான். அதில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுள்ள இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய, தோல்வி விரக்தியில் இருக்கக்கூடிய, வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள் இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த இளைஞர்கள் சார்ந்து அவங்க என்ன செயல்படும் போது அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 குறிப்பிட்ட இடத்தை அவங்க பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துல ஃபிட் ஆவீங்க அப்படிங்கிற அந்த கேப் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி முதலாவது வந்து உங்கள் சேனலை வந்து நிலைநிறுத்தணும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கீவேர்டு ரிசர்ச் அப்படிங்கிறது அந்த கரெக்டான நபர்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கான என்ன கீவேர்டு போடணும் அப்படிங்கிறது. அப்போது இங்கே இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவங்க பொதுவாக யூத் பவர் அப்படின்னு சொல்லி அவங்க போடுவாங்க. இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு அப்படி போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட நபர்களை அதை டார்கெட் பண்ணுது. அந்த மாதிரி கரெக்டான கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த கீவேர்ட்ஸை வந்து தொடர்ந்து உங்களுடைய வீடியோக்களையும் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்கள் வந்து அந்த டைட்டிலில் நீங்கள் பயன்படுத்தணும், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பயன்படுத்தணும், வீடியோக்களில் நீங்கள் பேசுவீங்கள்ல அதில் கூட நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி அந்த கீவேர்டை நீங்கள் வந்து உங்களுடைய கான்டென்ட் க்ரியேஷனில் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த கீவேர்டு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கான்டென்ட் எந்த இடத்துல போய் நீங்கள் செட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா செட் ஆக முடியும். ஆன்லைனில் எவ்வளவோ டூல்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நீஷில் இந்த குறிப்பிட்ட நபர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னா எந்த கீவேர்டு போட்டால் கரெக்டாக அவங்கள நான் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இப்போ கூகுள் ஜெமினை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
உள்ளே போய்ட்டு நீங்கள் தமிழ்லே கேட்கலாம். நான் முதல்ல சொன்னல, யாரை நீங்கள் மீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஒரு சிங்கிள் ஆள், இந்த ஆளுடைய பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன்டா, அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஆளை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த நபர், அவருக்கு நான் இந்த மாதிரியான அவருடைய பிரச்சனையை நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அவரை நான் ரீச் பண்ணுறதுக்கு எந்த கீவேர்டெல்லாம் நான் போட்டால் யூடியூப்பில் அல்காரிதம் கரெக்டாக அந்த நபர்கிட்ட கொண்டு போய் அந்த வீடியோவை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு சில கீவேர்ட்ஸையும், அது ஒரு சில எனக்கு ஹேஷ்டேக் வேணும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஹேஷ்டேக்கையும் கொடுக்கும். அப்போது அந்த கீவேர்டு நீங்கள் உங்கள் வீடியோவில் பயன்படுத்தணும், உங்களுடைய டைட்டிலில் இருக்கணும், உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். அந்த ஹேஷ்டேக்ஸும் நீங்கள் என்ன செய்யலாம், டிஸ்கிரிப்ஷனில் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது உங்களால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எந்த இடத்துக்குள்ளே போய் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்குள்ளே போய் நீங்கள் ஃபிட் ஆக முடியும். அண்ட் ஒன்ஸ் அகெயின், இது ஏதோ நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய திறமைக்கு, நம்மளுடைய மனநிலைக்கு, நம்ம பேசக்கூடிய விஷயங்களுக்கு இந்த இடத்துல தான் நம்ம செட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்து அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக போய் ஃபிட் ஆகணும். ஓகேவா? அப்படி நீங்கள் ஃபிட் ஆனீங்க அப்படின்னா நல்லது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சிஜேபி அந்த பையன் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பையனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஹிந்து பத்திரிகைக்கு. அதில் பெரிய ஒரு ஃபன்னி விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா, ஐயோ என் பையனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்க, நான் அவன்கிட்ட திரும்ப சொன்னேன், அரசியலெல்லாம் பேசாமல் போய் தலையிடாதடா, இதெல்லாம் நமக்கு தேவையா, பேசாமல் படித்து ஒரு வேலைக்கு போடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த பையன் இப்படி ஒரு வெப்சைட் ஆரம்பிப்பான்னு சொல்லி தெரியவே தெரியாதுங்க எங்களுக்கு, எங்கே அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு பையன் உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வச்சுருக்கிறான். அவங்க அப்பா அம்மா பாருங்கள், என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற, இது உனக்கு தேவையா அப்படின்றாங்க. எனக்கு அதை வாசிச்சுட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. அடப்பதான், என்னடா இது, இவ்வளோ பெரிய சாதனை அவன் பண்ணி வச்சுருக்கிறான், அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கிறது கூட புரிய மாட்டேங்குது. இதுதான் அந்த பையன் பாருங்கள், அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் அவன் அமைதியாக இல்லை, அவனுக்கான இடத்த தேடி கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்கள். அவன் எதில் ஷைன் பண்ண முடியுமோ அதில் அவன் ஷைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இனி பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை, மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். ஓகேவா? இனி பார்த்திங்க அப்படின்னா அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இதில் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் அந்த பையன் இனிமேல் இருப்பான். ஓகேவா? எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் போக போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஈவன் இப்போ அதனோட வளர்ச்சியை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள பெரிய இந்தியாவில் இருக்கிற பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பயப்படுறாங்க, என்னடா இவன் ஒத்தாளாக சேர்ந்து நாட்டோடைய ஆட்சியை மாற்றி விட்ருவான் போல தெரியுத அப்படின்னு சொல்லி பெரிய அரசியல் கட்சிகள்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்போ பாருங்கள், அவனுக்கான அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி அது ஒரு வைரல் மூமெண்ட்டாகவும் ஆகும்போது அது என்ன செய்யுது, அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நோக்கத்தை கொடுத்து இனி அவன் வாழ்க்கை முழுக்க ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதுதான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ஏழாவதும் கடைசியமாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய வருமானத்தை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுங்கள், பன்முகப்படுத்துங்க. யூடியூப்பில் வெறுமனே ஆட் ரெவென்யூ, நீங்கள் வீடியோ போடுறீங்க, 4000 1000 சப்ஸ்கிரைபர் வராங்க, 4000 வாட்ச் ஹவர் வருது, அவ்வளோதான். நீங்கள் இது மானிட்டைசேஷனுக்குள்ளே போகிறீங்க, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக காசு வரப்போகுது. இப்படி மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, இதுதான் வருமானம்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் உங்களால் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது. நான் அதை பல வீடியோக்களில் திரும்ப சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய இந்த யூடியூப் சேனல், உங்களை நம்பி வரக்கூடிய இந்த ஆடியன்ஸ், அவங்களுக்கு சரியான விதத்தில் உதவி செய்து எப்படி நீங்கள் உங்களுடைய வருமானத்தை வேறு விதங்களில் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்தீங்கன்னா, அவங்க முதலாவது ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து அப்புறமா மற்ற இதெல்லாம் போட்டோடனே ஒரு கூட்டம் நிறைய பேர் குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இமீடியட்டாக என்ன பண்ணாப்புல அப்படின்னா, ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாப்புல. நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் மூலமாக அந்த கட்சியில் சேரலாம் அப்படிங்கிறதோட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாளில் லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு வெப்சைட்டை மட்டும் அவர் போட்டுட்டு அப்படியே போயிட்டார் அப்படின்னா, மக்கள் வருவாங்க, வெப்சைட்டை பார்ப்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன செஞ்சிட்டாப்புல, ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்க டீட்டெயில் இப்போ அவர் கையில் இருக்குது. அப்போ பாருங்கள், பர்சனலாக அவர் தன்னுடைய கையில்
அவரோட அந்த ஐடியாலஜியோடு கூட சம்மந்தப்படக்கூடிய, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெருங்கூட்ட அவங்களுடைய டீட்டெயில் வந்து இப்போ அவர் கையில் இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யலாம்? அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், அதனால் அவர் வந்து இதை பணத்துக்காக அப்படின்னு சொல்லி பயன்படுத்தாமல் அந்த டேட்டாவை வந்து அவர் வேறு விதங்களில் பயன்படுத்தலாம். நீங்கள் இதை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து நான் வந்து இந்த யூடியூப் மூலமாக வரக்கூடிய வருமானம், யூடியூப் மூலமாக கிடச்சிருக்கிற இந்த ஆடியன்ஸ், இவங்களை வந்து நான் சரியான விதத்தில் நான் வந்து அவங்களுக்கு உதவியும் செஞ்சு அதே நேரத்தில் அவங்களுக்கு நான் எப்படி நான் கொஞ்சம் வருமானமும் ஈட்டுறது அப்படிங்கிறத யோசிங்க. இட் கேன் பி அ டிஜிட்டல் ப்ராடக்ட், இட் கேன் பி அ ஃபிசிக்கல் ப்ராடக்ட், ஓகேவா? ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு ஆன்லைன் சர்வீஸாக இருக்கலாம், ஓகேங்களா? உங்களால் நல்லா செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களால் வெறுமனே யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய அந்த வருமானத்தை மட்டும் நீங்கள் நம்பி இருக்காமல் மற்ற விதங்கள்லையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா யூடியூப்பில் உங்களால் வந்து வருமானத்தை என்ன செய்யணும், வருமானம் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சிஜேபி ட்ரெண்டை வச்சு எப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம சேனலில் வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். இதில் நான் பேசின இந்த விஷயங்களில் எந்த பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கமெண்டில் போடுங்க. சூப்பர் சார், நல்லா இருந்துச்சு சார், வெரி குட் அப்படி போடாதீங்க. எனக்கு எது வெரி குட்னு சொல்லி தெரியாது சார். இந்த பர்டிகுலர் விஷயம் சார், இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே இது எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படி ஃபீல் பண்ண விஷயத்தை போடுங்க. ஒருவேளை நான் பேசுனதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட, சார் நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு பிடிக்கலை, நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதையும் தைரியமாக போடுங்க, ஓகேவா? நோ ப்ராப்ளம், ஓகேவா? நீங்கள் அதையும் தைரியமாக என்ன செய்யலாம், கமெண்டில் போடலாம். அதே மாதிரி இப்போது நான் பேசின இந்த விஷயம் இது உங்களுடைய நண்பர்கள், யூடியூப் சேனல் ஆரம்பித்து வளரணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.